ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட ரொம்ப நல்லா இருக்கேன். காத்தாலேயே நான் ஆயுத பூஜை அன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக பூஜை முடிச்சுட்டேன். அப்படியே என் பொண்ணு சாதனை ரெடி ஆகிட்டு இருந்தா. சரி மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு வாங்கி பார்த்து செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். கர்நாடகாவில் ஃபேமஸ்ஸு வாங்கி பார்த்து. இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் எடுத்து பெருசாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் உப்பு போடுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்கி கூட 2 சேர்த்துக்கலாம். பலை கொஞ்சமாக சேர்த்துக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதே 2 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணோம். 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்ட பிறகு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கின்னு அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இங்கே நான் ட்ரை பட்டாணி நைட்டே நினச்சி வச்சுருந்தேன், அதுவும் இப்போ சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு இங்கே பார்த்திங்கன்னா ரெடிமேட் எம்டிஆர் வாங்கிபாத் பவுடர் சேர்த்துக்கிறேன். எம்டிஆர் தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் நான் 1.5 பாக்கெட் நான் சேர்த்துக்கின்னு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கின்னு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன்னா இங்கே நான் 4.5 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக 1 ஸ்பூனு வெல்லம் சேர்த்துக்கிறேன், ஆர்கானிக் வெல்லம். அப்புறம் கத்திரிக்காய் பார்த்திங்களான்னா கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்படியே அரிசியும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் எண்ணெயில் நான் ஃப்ரை பண்ணல, ஏன்னா ரொம்ப எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சானா குக்கர்லேயே வடிக்கிறோம் இல்லையா, தம் கட்டுறதுனால இன்னும் ரொம்ப மெதுவாக ஜாஸ்தி. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏனுமானா கொஞ்சம் சில்லி பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா. சேர்த்தின பிறகு அது கொதிக்கிறதுக்கு விடணும். அது கொதிக்கும் போது தான் நம்ம குக்கர் மூடணும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் மூடி வச்சுட்டா அது தம் சரியாக வரத்துல சொல்லப்போனால் மேலேயே இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டால் சூப்பராக வாங்கிபாத்து ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. சொல்லப்போனால் இங்கே பெங்களூரில் கர்நாடகாவில் சொல்லப்போனால் எங்கள் கோயிலெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு தான் பிரசாதம் மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக வந்துச்சு வாங்கிபாத்து குக்கரில். இந்த மாதிரி தம் கட்டி குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருங்க பாண்ட்லியில் கூட நான் செப்ரேட்டு ரைஸில் அந்த மாதிரி கூட செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே ஃபீலாக இருக்கும், கோயிலில் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும். பார்த்திங்களான்னா என் பொண்ணுக்கும் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கூட சொன்னால் எனக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணவே இல்லை. குக்கரில் செப்ரேட்டாக நான் செஞ்சுன்னு இருந்தேன். இப்போ நான் கண்டினியூ பண்ணுவேன் இந்த மாதிரி நான் செய்கிறது. ஃபஸ்ட் டைம் குக்கரில் வாங்கிபாத் செஞ்சது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்ன்ட்டு. அப்படியே நான் சாப்பாடு முடிச்சிக்கின்னு வேலைக்கு கிளம்பிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து சாதனாவை என் பொண்ணை கூப்பிட்டுக்கின்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா அம்மா எவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மன் சிலைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நவராத்திரி ஸ்பெஷலானவே ஃபுல்லு கிராண்டு தான். ஒவ்வொரு நாளையும் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். சூப்பராக அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் அம்மாவை ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து அப்படியே நாங்களும் வீடியோ பண்ணிக்கின்னு அப்படியே வந்தோம். பிரசாதம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு திருப்பி வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஜூஸுக்கு பாருங்கள் என்ன சண்டை ஆகுதுன்னு. எனக்கேனோ ஜூஸு அம்மா எனக்கேனோ சொல்லிட்டு பாரு, இப்போ சும்மா அங்கே குடிச்சுன்னு இருக்காதாங்க. எனக்கு கொஞ்சம் ஒய்யு விட்டா எல்லாம் குடிச்சு எனக்கு ஃப்ரிட்ஜில் வை, நான் சாப்பிட்டு குடிக்கிறேன். குடிக்கும் போது கேட்கக்கூடாது.
போதும். நான் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கல. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உங்கள் பசங்க கூட ஸ்நாக்ஸ்க்காக இந்த மாதிரி பேசியிருக்கீங்களான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களான்னா ஆயுத பூஜை அன்றைக்கி நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், சுடிதாரு ஸ்ட்ரைட் பேண்ட்டு. வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்களான்னா அம்மா பாயசம் வடை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுன்னு பண்டிகை டைம் வந்தாவே ஒரு மாதிரி பண்டிகை சாப்பாடு ஒரு மாதிரி ஸ்பெஷல் தான். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்ருவோம், அப்புறமா ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி டைமில் கண்ட்ரோல் ஆகிறதே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி நான் நல்லா சாப்பிட்டேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கான vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.